விஜயகாந்த் இறந்துட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனேயே சில பேர் இவருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வருத்தப்படுகிறீர்கள் என்று நினைத்தார்கள். விஜயகாந்த் அப்படி என்றாலே அவரின் கர்ஜனை முகம் மட்டும் ஆவேச பேச்சும் தான் இன்றைய மக்களுக்கும் மனதில் பதிந்துள்ளது. ஆனால் கேப்டன் என்ற பெயருக்கு வரலாறு தெரியுமா? எம்ஜிஆர் காமராஜர் மறைவுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதி இறந்ததற்கு மொத்த தமிழ்நாடும் அழுகுரலாக மாறியது விஜயகாந்த் மரணத்தில் தான். இன்றைய காலத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர் நடிகை இயக்குநர்களுக்கு மட்டும் விருந்து சாப்பாடு, மற்ற தொழிலாளர்களுக்கு எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு என்று இப்ப வரையும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 1980 விஜயகாந்த் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சாப்பிட்ட அதே விருந்து சாப்பாடை தான் தன் சிலவில் கீழ்மட்ட தொழிலாளர்கள் வரைக்கும் வாங்கி கொடுத்து அவர்கள் சாப்பிட்டதை உறுதி செய்த பிறகுதான் அவர் சாப்பாட்டிலேயே கை வைத்துள்ளார். அந்த மனிதர் வாழ்நாள் முழுக்க தன் சினிமா சொத்துக்களை சேர்த்து வைக்காமல் மக்களுக்கு தேடி தேடி தர்மம் செய்தவர். தன் இறக்கும் கடைசி நேரத்திலும் பணத்தை வீணடிக்காதீர்கள், இல்லாத பட்டோர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுத்தது உதவுங்கள் என்று சொன்னதுதான் அவருடைய கடைசி வார்த்தையாக உள்ளது. விஜயகாந்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். மற்றும் இதனை போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.